வணக்கம். இகேஇபி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டிலிருந்து வாசகர்கள் அனுப்பக்கூடிய மருத்துவ கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளித்து வருகிறோம். உடுமலைப்பேட்டையில் வசிக்கும் திரு 43 வயதாகும் சிவகுமார் அவர்கள் எனக்கு ஒரு தகவல் அனுப்பியுள்ளார். அவர் ரீசெண்டாக ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணியிருக்காரு, ஃபுல் செக்கப். அதில் அவருடைய பொட்டாசியம் லெவல் 5.5ங்கிற அளவில் இருக்கிறதுக்கு பதிலாக 5.8 என்கின்ற அளவில் இருந்திருக்கு. சரி, எனக்கு எந்தவித வியாதியும் கிடையாது, ஆனால் மாஸ்டர் செக்கப்பில் பொட்டாசியம் மட்டும் 5.8ன்னு காண்பிக்குதே, இது உண்மையாக இருக்குமா, இல்லை பொட்டாசியத்தை பற்றி சில தகவல்களை சொல்லுங்களேன் என்று அனுப்பியிருக்கிறார். ஸோ பொட்டாசியம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு மினரல், தாது பொருள், நம்மளுடைய உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு தாது பொருள். இந்த பொட்டாசியத்தினுடைய மிகப்பெரிய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எல்லா விதமான தசைகளும் நரம்புகளும் இந்த பொட்டாசியத்தை நம்பியிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இதயம், அப்புறம் ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லக்கூடிய கை கால்களில் இருக்கக்கூடிய மசில்கள், நடக்கக்கூடிய மசில்கள், குடலில் இருக்கக்கூடிய மிருதுவான மசில்கள், ஸ்மூத் மசில்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய குடல், இருதயம், நம்ம கை கால் நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான தசைகளினுடைய இயக்கத்திற்கும் இந்த பொட்டாசியம் தேவைப்படுது. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, இந்த பொட்டாசியம் ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு வியாதி இல்லாமல் உங்களுக்கு இந்த பொட்டாசியம் குறைவதோ அல்லது அதிகமாவதோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய பயம் என்னென்னா, பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஸோ பொட்டாசியத்தை மெயினாக நம்ம உடம்புல எது கையாளுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி தான். உங்களுடைய சிறுநீரகம் நார்மலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எவ்வளவு பொட்டாசியத்தை உணவில் எடுத்துக்கொண்டாலும், பொதுவாக உணவுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடியது காய்கறிகள் மற்றும் பழங்களில் தான். இந்த காய்கறி பழங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அதில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பொட்டாசியத்தையும் நம்ம தேவைக்கு போக மீதி இருக்கிற பொட்டாசியத்தை நம்ம சிறுநீரகம் வெளியே தள்ளிவிடும். அதனால் சிறுநீரகம் ஒருத்தருக்கு எப்போ பாதிப்பாகுதோ அப்பொழுது அவருக்கு அந்த பொட்டாசியத்தினுடைய அளவு மிக அதிகமாக போகிறது. அந்த பொட்டாசியம் லெவல் அதிகமாகும் போது நாங்கள் ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அது இருதயத்தினுடைய செயல்பாட்டை பாதிக்கும். அரித்மியான்னு சொல்லுவோம். இருதய துடிப்பை வேகமாக்குறது, குறைவாக்குறது, இதெல்லாம் அந்த பொட்டாசியத்துக்கு அந்த சக்தி உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பொட்டாசியம் நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது, 5.5க்கு மேலே இருக்குன்னா முதல்ல நாங்கள் பார்க்குறது சிறுநீரகம் தான். ஒருவேளை சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு குறைந்து அதனால் அதனுடைய பொட்டாசியத்தை வெளியேற்ற முடியவில்லையா அப்படிங்கிறத உடனே நாங்கள் பார்ப்போம். ஆனால் இவருக்கு மாஸ்டர் செக்கப்பில் சிறுநீரகம் நல்லா தான் செயல்படுதுன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் லெவல் இந்த மாஸ்டர் செக்கப்பில் 5.5க்கு பதிலாக 5.8, ஈவன் 6 எல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப அப்நார்மல். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டாசியம் செல்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரத்தத்தில் இருக்கிறத விட பொட்டாசியம் பல 100 மடங்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லுகளுக்கு உள்ள. ஸோ யூஸ்வலாக இந்த பிளட் கலெக்ஷனில் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பொட்டாசியம் லெவல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இந்த பொட்டாசியம் நம்ம பிளட் சாம்பிள் கொடுக்கும் பொழுதே நிறைய பேர் இந்த கையை பயங்கரமாக டைட்டாக வச்சுருப்பாங்க, இப்படி வச்சு பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த பிளட்டை எடுக்கும் பொழுது அந்த பிளட்டு வரும்பொழுதே என்னாகும், ஷேக் ஆகும். ஷேக் ஆகும்போது என்னாகும், அந்த ரத்த சிவப்பணுலாம் பார்த்திங்கன்னா அந்த செல்கள்லாம் உள்ளேயே அந்த சிரிஞ்சிலேயே உடைய ஆரம்பிக்கும். உடஞ்சதுன்னா என்னாகும், செல்லில் இருக்கிற பொட்டாசியம் ரத்தத்துக்குள்ளே வரும். அப்போ ரத்தத்துக்குள்ளே வரும்போது ஏதோ ரத்தத்தில் அதிகமாக பொட்டாசியம் இருப்பது போல் ஒரு தோற்றம் வரும். அல்லது நம்ம லேபில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டோனிக்கே அந்த ஒரு கயிறு மாதிரி கட்டி டைட் பண்ணி அந்த பிளட் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக பொட்டாசியம் லெவலில் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிரிஞ்சு எல்லாம் நிறைய பேர் காமனாக எடுக்கிறோம். பட் சிரிஞ்சு வழியாக எடுக்கும்போது, வேகமாக எடுக்கும்போது அந்த செல்கள் சிரிஞ்சு வழியாக வரும்பொழுது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்கள் உடலில் பொட்டாசியம் நார்மலாக இருந்து ஆனால் சாம்பிள் எடுக்கும்போது சில அசாதாரணமான முறைகள்னால இந்த பொட்டாசியம் லெவல் அதிகமாகுது. ஸோ அதனால் பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு மாஸ்டர் செக்கப்பில் வர்றதுனால நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். நிச்சயம் பொட்டாசியம் சிறுநீரகம் பாதிப்பு மற்றும் வேறு சில காரணங்களாலும் நம்மளுக்கு பொட்டாசியம் லெவல் அதிகமாகுது. நம்ம உடம்புல சுகர் 500, 600, இன்சுலினே இல்லாதப்போ பொட்டாசியம் அதிகமாகும். ஐசியூவில் நிறைய காரணங்கள்னால பொட்டாசியம் அதிகமாகும். பட் நாங்கள் பெரும்பாலும் கவலைப்படக்கூடிய விஷயம் சிறுநீரக பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதே சமயத்தில் நீங்கள் எந்தவித சிறுநீரக பாதிப்புலாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பொட்டாசியத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள நாங்கள் பரிந்துரைக்கிறோம். ஏன்னா இந்த பொட்டாசியம் தசைகளினுடைய இயக்கத்திற்கு ரொம்ப தேவைங்கிறதுனால தான் நிறைய காய்கறிகள், அதை எஸ்பெஷலி கீரையில் நிறைய பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழங்களில் எல்லா பழங்கள்லேயுமே நல்ல
பொட்டாசியம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். பட் சிறுநீரக பாதிப்பு என்று வரும்பொழுது பொட்டாசியம்னுடைய லெவல் வந்து பிளட்டில் அதிகமாகுங்கிறது பொட்டாசியம் நாங்கள் தவிர்க்க நாங்கள் சொல்கிறோம். ஸோ மற்றபடி சிவகுமார், நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், உங்களுடைய மாஸ்டர் செக்கப்பை நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பொட்டாசியம் உங்கள் உடலினுடைய எந்தவித வியாதினாலும் பாதிப்பினாலும் வரவில்லை என்று பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த டெக்னிக்னால தான் இந்த பொட்டாசியம்னுடைய லெவல் அதிகமாக இருக்கும். நீங்கள் திரும்பவும் அந்த பொட்டாசியத்தை அதே லேப்லேயோ நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கை நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுக்க சொல்லுங்கள், அல்லது வேற ஒரு லேப்லேயோ பரிசோதனை செய்து நீங்கள் அதை உறுதிப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.